அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குதிரையின் மீது ஏறும் பொழுது கீழே விழுந்து விட்டார்கள். இதனால் அவர்களுடைய வலது விலாப்புறத்தில் பாதிப்பு ஏற்பட்டுவிட்டது. எனவே அவர்கள் ஒரு தொழுகையை அமர்ந்தவாறு தொழுதார்கள் என அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் புகாரி, ஹதீஸ் எண் 689. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இயலாமையின் காரணமாக அமர்ந்த நிலையில் தொழுவது மார்க்க ரீதியாக குற்றமல்ல என்பதற்கு இந்த ஹதீஸ் ஆதாரமாக அமைந்திருக்கின்றது. நின்ற நிலையிலும் அமர்ந்த நிலையிலும் படுத்த நிலையிலும் அல்லாஹுவை நினைவு கூறுவதற்கு அல்லாஹ் அனுமதி வழங்கி திருக்குர்ஆனில் வசனம் அருளியிருக்கின்றான். ஆனால் அமர்ந்து தொழுபவர்களை பார்த்து பலரும் பலவாறு விமர்சிப்பதையும் கேலி செய்வதையும் பார்க்கிறோம். அல்லாஹுவே அனுமதி வழங்கிய பிறகு நாம் அதை விமர்சிப்பது அல்லாஹு வழங்கிய சலுகைக்கு எதிரான நடவடிக்கை என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒருவருக்கு நின்று தொழ முடியும் என்றிருந்தாலும் அவர் அமர்ந்த நிலையில் தொழுகிறார் என்றாலும் அவருக்கு நன்மை உண்டு. ஆனால் நின்று தொழுபவருடைய நன்மையில் பாதி என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்களே தவிர, அமர்ந்த நிலையில் தொழுவது குற்றம் என்றோ பாவம் என்றோ மார்க்கத்தில் எந்த இடத்திலும் சொல்லப்படவில்லை. இவ்வாறிருக்க அமர்ந்து தொழுபவர்களை விமர்சிப்பது நல்ல பண்பு அல்ல என்பதை இவ்வாறு செய்யக்கூடியவர்கள் அல்லாஹுவை அஞ்சி தவிர்ந்து கொள்ள வேண்டும். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.